ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிகா தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் கொங்கு ஸ்டைலில் ரொம்பவே ஃபேமஸான சிக்கன் சிந்தாமணி ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். எந்த ஒரு மசாலாவுமே சேர்க்காம வரமிளகா மட்டுமே வச்சு ரொம்ப காரசாரமாக ரொம்ப குயிக்காக எப்படி செய்யறதுன்னு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். சிந்தாமணி வறுவல் பண்ணுறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் போன்லெஸ் பீசஸ் தான் எடுத்திருக்கேன். போன் பீசஸ் ஃபுல்லாகவே நம்ம சிக்கன் குழம்புல சேர்த்தாச்சு அப்படிங்கிறனால இது ஃபுல் அண்ட் ஃபுல் போன்லெஸ் பீசஸ் தான். 1/2 kg அளவுக்கு போன்லெஸ் பீசஸ் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வறுவல் பண்ணுறதுக்கு ஒரு வடை சட்டியில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வறுவலுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் தேவைப்படும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 10 வரமிளகாயை விதையெல்லாம் நீக்கிட்டு கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. மிளகாய் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இதுக்கு வேறு எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல அப்படிங்கிறதுனால வெங்காயம் மிளகாய் இது 2 சேர்த்து தான் நமக்கு கிரேவி கிடைக்கும். இப்போ இது கூடவே 2 கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் எண்ணெயிலே நல்லா பாதி அளவுக்கு இந்த மாதிரி வதங்கிடணும். அது வரைக்கும் வதக்கி விட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. 1/2 kg சிக்கன் அப்படிங்கிறனால 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தாலே போதும். சிக்கன் அந்த அளவுக்கு கவிச்சி இருக்காது. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அடிப்பிடிக்காத அளவுக்கு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் 1/2 kg போன்லெஸ் சிக்கனை இதில் சேர்த்துக்கிறேன். தண்ணி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. சிந்தாமணிக்கு எப்பவுமே இந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க. சிக்கன் சேர்த்துட்டு இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதுக்கு நம்ம வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல, வெறும் மஞ்சத்தூள் உப்பு மட்டும்தான். மஞ்சத்தூள் கண்டிப்பாக சேர்க்கணும். மஞ்சத்தூள் தான் இதுக்கு ஃப்ளேவரே கொடுக்கும். மஞ்சத்தூள் நல்லா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சிக்கனோட நல்லா மஞ்சத்தூள் எல்லாமே மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா இதை ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நம்ம சிக்கன் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சிக்கனுக்கு அதிகம் தேவையில்லை. சிக்கன் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டாலே போதும். பிராய்லர் சிக்கன் ரொம்பவே சீக்கிரமாக வெந்துடும், அதனால் அதிக அளவு தண்ணி தேவைப்படாது. இப்போ இதை நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா இதை குக் பண்ணுங்க. சிக்கன் வேகிறதுக்கு அவ்வளோ நேரம் எடுக்காது. இதில் இருக்க மிளகாய் வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்து வரணும் அப்படின்னா நல்லா ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. பாருங்கள், நல்லா ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்தளவு நல்லா சுண்டி வந்திருக்கு. நம்ம சேர்த்துருக்க மிளகாயோட கலரே இந்த சிக்கனுக்கு நல்லா பிரைட் கலரை கொடுத்துருக்கு. அதே மாதிரி கிரேவியும் நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். மசாலா எதுவுமே சேர்க்காம நல்லா திக்கான கிரேவி வந்திருக்கு. உங்களுக்கு இன்னுமே ட்ரையாக வேணும் அப்படின்னா இன்னுமே கூட சுண்ட வச்சுக்கலாம். இந்த சிக்கன் சிந்தாமணி ரெசிபியை உங்கள் வீட்லேயே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.